எனக்கு கூட அந்த எல்லா விஷயங்களும் எனக்கு உன்கிட்ட இருக்குது கிடைக்குமா கிடைக்காதா? எல்லா விஷயம்னா புரியல. எல்லா விஷயமும் கிடைக்குமா கிடைக்காதா? புரியலங்க சார். நீ என் கூட திருப்தியா இருக்க மாட்டியா? உங்க கூட நான் எதுக்கு சார் இருக்கணும்? நீ எனக்கு பதில் சொல்ல, அப்பதான் பண்ணுவேன். உன்னை ஹக் பண்ணி என்னை பேசியா பேச மாட்டியா? அதை சொல்லு. அதான் உன்னை அனுமதியில தொடக்கூடாது, உன்னை கட்டி பிடிக்கக்கூடாது, உங்களுக்கு எதுவுமே இல்லாம அப்புறம் நான் எதுக்கு உனக்கு நான் கரெக்டா ஒரு ½ டைம் தரேன். விருப்பமா விருப்பம் இல்லையான்னு சொல்லு, அவ்வளவுதான். என் கூட எல்லாத்துக்காகவும் நீ இருப்பியா? இளம் பெண்ணிடம் கொக்கி போட்டு பேசிய கல்லூரி பேராசிரியர். நான் கோவப்படல, உன்னை எனக்கு பிடிக்கும், அதனால நான் உன்னை மட்டும்தான் நான் கேட்க முடியும். விருப்பியா இருக்க பத்தியா? எனக்கு அதை மட்டும் சொல்லு. நீ நல்ல பொண்ணு, மனசு நோகாம பேசுவ, இப்ப சொல்லு என்ன பிடிச்சிருக்குதானே என்று ஜொல்லு வடிய வடிய பேசிய ஆசிரியரின் வைரல் ஆடியோ. நீ எப்படின்னா யாரு மனசும் புண்படக்கூடாதுன்னு நினைப்பேன், அதனால உன் மனசுல புண்படுத்தக்கூடாதுன்னு தான் எதுவுமே சொல்லல. அதுக்காக உனக்குக்காக பழகிறேன்னு நீ நினைக்காத, உனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். முசிறியில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில தமிழ் துறையின் பேராசிரியரா வேலை பார்த்துட்டு வரக்கூடிய நாகராஜன் அப்படின்றவரு பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி இளம்பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் கிட்ட செல்போன்ல பாலியல் ரீதியாக தனது விருப்பத்திற்கு உடன்பட வேண்டும் அப்படின்னு பல முறை பேசியதா சொல்லக்கூடிய ஆடியோ பதிவு வைரல் ஆகியிருக்குது. இதனால அனைத்து பெற்றோர்களும் சக ஆசிரியர்களும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்காங்க. இது குறித்து அந்த கல்லூரி உள்புகார் பாதுகாப்பு கமிட்டி மற்றும் மூத்த பேராசிரியர்கள் கொண்ட குழு அப்படின்னு இரு விசாரணை நடந்திருக்குது. இந்த நிலையில தான் நாளை ஆர்ஜேடி நேரில் வந்து விசாரணை செய்ய இருக்கிறாராம். முதல் கட்ட விசாரணையில பேராசிரியரோட தவறு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்குது. இப்படி இருக்கும் பொழுது ஜொல்லு வடிய வடிய இளம் பெண் கிட்ட பேராசிரியர் பேசக்கூடிய எந்த ஒரு ஆடியோக்கள் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. இது நமக்கு ஒரு தரப்புல இருந்து வந்த தகவல் மட்டும்தான். இன்னுமே அந்த தமிழ் பேராசிரியர் தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலுமே கிடைக்கப்படல. அவரோட தரப்புல இருந்தும் நமக்கு தகவல் கிடைத்தால் மட்டும்தான் முழுசா அங்க என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வரும்.